இந்திய தேசிய பாதுகாப்பு அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாகிறதா? தாக்குதலுக்கு முன்னதாக தாக்குதலுக்கான சரியான நேரமும் இடமும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. தாக்குதலுக்கு முன்னதாக விஷயம் தெரிவிக்கப்பட்டது. இது நம்ப முடியவில்லைதான், ஆனால் அதுதான் நடந்தது. இது அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்தது என்பதை வேறு யாரும் இல்லை. பிரதமரின் நம்பிக்கைக்குரிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். சங்கர். இந்த ஆபரேஷன் தொடங்குவதற்கு முன்பாக பாகிஸ்தானிடம் கூறினோம், நாங்கள் பயங்கரவாத முகாம்களை அழிக்கப் போகிறோம் என்று ஒரு செய்தியை அனுப்பினோம். இவ்வாறு யார் செய்வார்கள்? எதிரிக்கு போருக்கு முன்னதாக இவ்வாறு எதன் மீது, எந்த இடங்களில் எல்லாம் தாக்குதல் நடத்தப்படப் போகிறது என்ற செய்தியை யார் அனுப்புவார்கள்? பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அவர்களுக்கு செய்தி அனுப்பியது வெறும் ஒரு மோசமான உத்தி மட்டுமல்ல. இப்போது அவர் பல கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். இந்த பேரழிவு நடவடிக்கைக்கு யார் அங்கீகாரம் அளித்தது? இந்த தகவல் கசிந்ததால் நமது விமானப்படை விமானங்களை இழந்ததா? இந்த தவறாக உத்தியால் மட்டும் எத்தனை உயிர்கள் ஆபத்தில் தள்ளப்பட்டன? மோடி அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஏனெனில் தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு PR ஸ்டண்ட் அல்ல.